ஹாய் ஆல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அவன் வச்சு எப்படி பீட்சா பண்ணலான்னு பார்த்தோம். அவன் இல்லாதவங்க எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே ரெசிபி தான் நம்மளுக்கு டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு தோசை தவா எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ரெண்டுமே அயனில் செஞ்சது, நல்ல திக் பாட்டமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்கும். நல்லா வந்துட்டு அந்த பீஸா எல்லா சைடும் குக் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி 2 பேன் வச்சுக்கிறோம். ஸோ வந்து அது ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம அவன்லலாம் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிட்ஸா உள்ளே வைக்கிறோமோ, இங்கே வந்துட்டு அதே மாதிரி இந்த கடாயை ஒரு 5 to 7 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது தண்ணி இருந்தால் தொடச்சிட்டு கொஞ்சம் ஆயில் ட்ரிசில் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று பண்ண மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இது கொஞ்சம் பேன் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பீட்சாவாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபோர்க் வச்சுட்டு நல்லா ப்ரிக் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுங்க, டேரெக்டாக அந்த தவாவில் போட்டுருங்க. ஸோ லைட்டாக வந்து அது குக் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட பேஸு. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு எட்ஜஸ்லாம் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கடன்னு அந்த சாஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸா சாஸு, அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா வெஜிடபிள் டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் கார்ன், கேப்சிகம் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு, இங்கே வந்து நான் சீஸ் யூஸ் பண்ணலை. இன்ஸ்டெடாக நான் வந்து பன்னீரை யூஸ் பண்ண போகிறேன். பன்னீர் அப்படியே கிரேட் பண்ணி ஃபுல்லாக போட போகிறேன். பிகாஸ் இது வந்து கேலரி கொஞ்சம் கம்மி. சீஸ்னால் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு சீஸ் தான் பிடிக்கும்னா சீஸ், மாசரெல்லா சீஸ் வாங்கி அதை கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு சாஸ் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு தோசை தவா வச்சுட்டு மூடிட்டேன். அதுக்கப்புறம் 10 to 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களோட பீட்சா வெந்திருக்கும். அது நீங்கள் அந்த பேஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா அது வெந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள். ஸோ பின்னாடி நல்லா ரோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பீஸா டோ வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ இது மாதிரி தவாவில் பண்ணும்போது இது வந்து தின் க்ரஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவனை விட இது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு பீட்சா. இதுவே அவன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக அந்த டோலாம் வந்து நல்லா குக் ஆகுறதுக்கு. பட் தவாவில் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து இன்னுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு சப்பாத்திக்கல், ஒரு தோசைக்கல் வச்சுருப்பீங்க. இன்னொரு தவா மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டமில் 2 வச்சுக்கோங்க, மேலே கவர் பண்ணுறதுக்கு 1 வச்சுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸில் இந்த மாதிரி தவாவில் பீஸா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் கிட்ஸுக்கு வந்து தவா பீஸா தான் ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.